இன்றைக்கான எபிசோடில் பேங்க் வந்ததுமே ஷூரிட்டி கொடுக்குற மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, நான் லோன் கொடுக்கறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட இருக்க நகையை வச்சு நம்ம லோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நகையை ஆல்ரெடி யாரு ஆட்டையை போட்டாலும் சொல்லிக்கிட்டு இருக்கா தெரியுமில்ல, இப்போ நான் அதை வாங்கி பண்ணால் என்னை தான் சொல்லுவாங்க, எனக்கு அந்த நகை வேணாம், உனக்கும் அது வேணாம், கொண்டே நீ வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செந்தில் கிட்ட அவங்க அப்பா செந்தில் சொல்கிறான், அப்பா நீங்கள் நான் கிளம்புன்னு நீங்கள் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எல்லாருமே கூட இருந்தாங்க, நீங்கள் மட்டும் தான் இல்லை, நான் ஃபஸ்ட் டே வேலைக்கு போனப்போ உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றது எல்லாம் பண்ணதுக்கு நான் வேணாம், இதுக்கு மட்டும் நான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா. இதுக்கு மேலே நீங்கள் மீனாவை எனக்கு முன்னாடி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, அவள் தான் எனக்கு எல்லாமே பண்ணா, எனக்காக நிற்கிறா, அவள் மட்டும்தான் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த 10 லட்சத்தை நான் தான் ஆட்டையை போட்டு நான் தான் அந்த காசை கொண்டு எங்கள் மாமனார் வீட்டில் கொடுத்தேன், உங்கள் அப்பா கொடுக்கலன்னு அசிங்கப்படுத்திடக்கூடாது, நான் தான் இப்போ எங்கள் அப்பா கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ காசு கேட்டிருந்தா நீங்கள் கொடுக்கவா போகிறீங்க, இப்போ இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, அவன் நான் கண்டிப்பாக எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தா, தப்பு தான் நான் பண்ணது, இருந்தாலும் எனக்கு அது ஒன்றும் தெரியலை, இப்போ அந்த காசை நான் கொடுத்துட்டேன்ல, இப்போ இதுக்கே இந்த ஓவராக பேசிக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது உங்கள் அம்மா வந்து அரைச்சிட்டாங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ என்ன பேச்சு பேசிக்கிறக்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவே கிடையாது, எங்களை வேலை வாங்கிறத மட்டும் தான் செஞ்சீங்க, வந்து எங்களுக்கு என்ன பண்ணீங்க, நீங்கள் எங்களுக்கு காசு கொடுத்துருக்கீங்களா, அதனால தான் நான் வெளியில் போக ஆசைப்பட்டேன், வேலைக்கு டெய்லி வருவேன், மாடு மாதிரி உழைப்போம், ஆனால் எங்களுக்கு காசு இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாரு. ஒரு எபிசோட் முடிஞ்சிருக்கு.